சின்ன வயசில் நீங்கள் வளர்ந்து வந்த சூழ்நிலை எப்படி இருந்தது? அதாவது அம்மா அப்பா வீட்டில் பெரியவங்கள்லாம் இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் உங்களை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி வளர்த்தாங்களா? இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு, நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு, ஒரு அக்செப்டன்ஸ் இல்லாமல் நீங்கள் செய்கிறது பேசுகிறது படிக்கிறது இதுக்கு எல்லாமே குத்தம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன், அதாவது ஒரு அங்கீகாரமே இல்லாத ஒரு ஒன்றுமில்லாத உப்பு சப்பில்லாமல் உங்களை வளர்த்தாங்களா? அதுக்கு அவங்கள்ட்ட பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அது உங்கள் மனசை சின்ன வயசில் ரொம்ப பாதிச்சிருக்கும். அது கடைசியில் எதில் கொண்டு விடும்னா ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படிம்பாங்க. ஜட்ஜ்மெண்ட்னா மற்றவங்க நம்மளை எடை போடுறாங்க. அப்போது வாயே பெருசானா கூட உங்களால் வாயே திறக்க முடியாமல் இருக்கும். ஐயோ நான் எது பேசினாலும் தப்பு கண்டுபிடிப்பாங்களோ, நான் பேசுகிறத அக்செப்ட் பண்ணுவாங்களா, அதை குத்தம் கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அடல்ட் ஆகும்போது கட் அண்ட் ரைட்டாக பேச வேண்டிய இடத்துல பேசணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லையும் நம்மளால் ஒரு வார்த்தை பேச முடியாமல் போயிடும். ஸோ இது உங்கள் லைஃப்பையே வெகுவாக பாதிக்கும். நாளைக்கு இந்த மாதிரி இமோஷன்ஸு உங்கள் ஆழ் மனசில் பதிஞ்சு கிடக்கும்போது உங்களுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், ஃபிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னா கவுன்சிலிங் அண்ட் பர்சனலைஸ்டு ஹீலிங். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சேட் க்ரியேட் பண்ணி ஒரு ஹாய் போடுங்க. பாக்கி நான் உங்களை கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணலாம்.